காவல் நிலையமா கட்ட பஞ்சாயத்து மன்றமா என நீதிமன்றம் காட்டம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மாரிசாமி. மாரிசாமி வணக்கம். என்ன வழக்கின் விசாரணையின் போது நீதிமன்றம் இதை தெரிவித்திருக்கிறது? இந்த வழக்கு குறித்த பின்னணியும் பதிவு பண்ணலாம் மாரிசாமி. மதுரை திலகர் திடல் காவல் நிலையத்தில் சட்டவிரோத கட்ட பஞ்சாயத்து நடைபெற்று வருகிறது. இது சட்ட பஞ்சாயத்து நீதிமன்றமாக செயல்பட்டு வருகிறது என மெட்ராஸ் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதி தனது காட்டமான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். இது எந்த வழக்கில் என்று பார்த்தால், மதுரையில் மருந்து கடை நடத்தி வரும் தம்பதியினர் முன்ஜாமீன் கோரி மெட்ராஸ் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வில் தொடர்ந்த வழக்கு விசாரணையில் தான் இந்த கண்டனங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதுபோக காவல் நிலையங்கள் வணிக ரீதியான பண பரிமாற்ற விவகாரங்களில் எவ்வாறு கட்ட பஞ்சாயத்து செய்கிறது என்பதற்கு இந்த காவல் நிலையம் ஒரு உதாரணமாக திகழ்கிறது எனவும் நீதிபதி தனது காட்டமான கருத்தினை தெரிவித்திருக்கிறார். மதுரை திலகர் திடல் காவல் நிலைய ஆய்வாளர் சட்டவிரோதமாக கட்ட பஞ்சாயத்து நீதிமன்றத்தை நடத்தி வருகிறாரா என மதுரை மாநகர் துணை காவல் ஆணையர் விசாரணை செய்து துறை ரீதியான நடவடிக்கை அவர் மீது எடுக்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வானது தனது உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. வழக்கின் பின்னணி பார்த்தோமானால், மதுரையைச் சேர்ந்த சசிகுமார், ரம்யா ஆகியோர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் ஒரு மனுவினை தாக்கல் செய்கிறார்கள். அந்த மனுவில் மருத்துவ பொருட்களை வாங்கி அதற்கான தொகையை செலுத்தாதது தொடர்பாக விஜயகுமார் என்பவர் கொடுத்த புகார் அடிப்படையில் தன் மீது பதியப்பட்ட வழக்கில் முன்ஜாமீன் கோரி வழக்கினை தாக்கல் செய்திருக்கிறார், மனுவினை தாக்கல் செய்திருக்கிறார்கள். இந்த வழக்கை விசாரித்த மெட்ராஸ் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதி புகழேந்தி உத்தரவில் கூறியிருப்பது, மனுதாரர்கள் மருந்து பொருட்களை வாங்கியதற்காக 15 லட்சம் செலுத்தி இருக்க வேண்டும். ஆனால் அந்த தொகையை செலுத்தாததால் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் மதுரை திலகர் திடல் காவல் நிலையம் சட்டவிரோதமாக கட்ட பஞ்சாயத்து செய்து சுமார் 8,83,400 ரூபாயை மனுதாரர்கள் காவல் நிலையத்தில் செலுத்தி ரசீது பெற்றிருக்கிறார்கள். காவல் நிலையத்தில் இந்த ரூபாயை செலுத்தி அதுக்கு ரசீதே கொடுத்திருக்காங்க. இந்த இது அரசு வழக்கறிஞராலும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இது காவல் நிலையங்கள் வணிக ரீதியான பண பரிமாற்ற விவகாரங்களில் எவ்வாறு கட்ட பஞ்சாயத்து செய்கிறது என்பதற்கு ஒரு உதாரணமாக திகழ்கிறது. கைது நடவடிக்கைக்கு பயந்து காவல் நிலையத்தில் மனுதாரர்கள் பணத்தையும் செலுத்தி இருக்கிறார்கள். திலகர் திடல் காவல் நிலையமானது சட்டவிரோத கட்ட பஞ்சாயத்து நீதிமன்றமாக செயல்பட்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது. ஆகவே இந்த வழக்கில் மதுரை மாநகர துணை காவல் ஆணையரை நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கில் எதிர்மனுதாரராக சேர்க்கிறது என கூறியிருக்கிறார். அதுபோக இந்த வழக்கு தொடர்பாக ஏதேனும் குற்றவியல் வழக்கு பதியப்பட்டுள்ளதா, திலகர் திடல் காவல் ஆய்வாளர் சட்டவிரோதமாக இந்த கட்ட பஞ்சாயத்து வேலையை செய்கிறார் என்பதை உறுதி செய்ய வேண்டும். மேலும் சம்பந்தப்பட்ட திலகர் திடல் காவல்துறையினர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டு மனுதாரர்களுக்கு நிபந்தனை முன்ஜாமீனும் வழங்கி உத்தரவிடப்பட்டிருக்கிறது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி மாரிசாமி. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் செல்வி தினமும் பிற்பகல் 2 மணிக்கு காண தவறாதீர்கள்.